Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. அமைச்சர் KN நேருவின் நகராட்சி நிர்வாகத்துறையில் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்துள்ளதற்கான ஆதாரங்களை அடுக்கியுள்ளது அமலாக்கத்துறை. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்கள் மாறுதலுக்கு 7 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அமைச்சர் KN நேரு வசம் இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனம் மற்றும் ஒப்பந்தம் வழங்குவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழல் மற்றும் முறைகேடுகளுக்கான ஆதாரங்களை அடுக்கி தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர்களுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அமலாக்கத்துறை எழுதியிருக்கக்கூடிய 3வது கடிதம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த கடிதத்தை பார்க்கும்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக லஞ்சமாக பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணத்தில் 223 கோடி ரூபாய் கட்டுமானம் மற்றும் நிலம் வாங்குவதில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக ஆதாரங்களை அமலாக்கத்துறை வழங்கியிருக்கிறது. 3 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் வாங்கியிருப்பதாகவும் 2.5 கோடி ரூபாய்க்கு தங்க கட்டிகளை வாங்கியிருப்பதாகவும் அமலாக்கத்துறை ஆதாரங்களை அடுக்கி விளக்கமாக இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. 44 கோடி ரூபாய் வெளிநாட்டில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆடம்பர வாழ்க்கை, குறிப்பாக மது உள்ளிட்ட பல்வேறு பார்ட்டிகள் உட்பட ஆடம்பர வாழ்க்கைக்காக மட்டும் 44 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. ஒப்பந்த பணிகளை ஒதுக்குவதில் அரசு துறை, அதாவது IAS IPS உட்பட அரசு துறையை சார்ந்த உயர் அதிகாரிகள் இடைத்தரகர்களாக செயல்பட்டிருப்பதும் அமலாக்கத்துறை நடத்தியிருக்கக்கூடிய அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, பணி நியமனம் ஒப்பந்த பணிகளை டெண்டர் விடுவதில் பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த லஞ்ச பணத்தில் 10% திமுகவினுடைய கட்சி வளர்ச்சி நிதிக்காக வழங்கப்பட்டிருப்பதும் அமலாக்கத்துறை நடத்தியிருக்கக்கூடிய அந்த விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இதுவரை 3 முறை அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசினுடைய தலைமை செயலாளருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பணி நியமனத்தில் 885 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாக, லஞ்ச பணம் பெற்றிருப்பதாக முதல் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக டிசம்பர் மாதம், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 1020 கோடி ரூபாய் அளவில் ஊழல் மற்றும் முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி 2வது கடிதத்தை எழுதியிருந்தது. 3வதாக கடந்த ஜனவரி 2026ஆம் ஆண்டு 12ஆம் தேதி, ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 3வது கடிதத்தின் அடிப்படையில் 365 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஊழல் மற்றும் முறைகேடுகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் மட்டும் நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3வதாக ஜனவரி மாதம் 12ஆம் தேதி எழுதிய கடிதத்தினுடைய நகல் தான் தமிழ் சேனல் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே 3 முறை கடிதம் எழுதி KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த வழக்கில் விசாரணைக்கு நெருங்கிய தொடர்புடைய நபர்கள் கண்டறியப்படுவார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என அமலாக்கத்துறை கூறியிருந்தாலும் கூட தமிழக காவல்துறை KN நேரு மீதோ அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மீதோ வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் நேற்றைய தினம் ஏற்கனவே அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் நேற்றைய தினம் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அமலாக்கத்துறை காவல்துறைக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தினுடைய நகலும் வெளியாகி இருக்கிறது. அந்த கடிதத்தை பார்க்கும்போது பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உயர் அதிகாரிகள் பணி நியமனம் மற்றும் பணியிட மாற்றத்திற்காக மட்டும் 7 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் வழங்கி இருப்பது ஆதாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. KN நேருவுக்கு நெருங்கிய தொடர்புடைய தனி நபர்கள் மூலமாக இந்த லஞ்சம் பணம் வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும், அவ்வாறு அந்த நெருங்கிய நபர்களுடைய வாட்ஸ்அப் உரையாடல்
அந்த வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்ட புகைப்படங்களையும் அமலாக்கத்துறை ஆதாரமாக காவல்துறைக்கு கடிதத்தின் மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுமார் 340 அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களுடைய பணி நியமன விவரங்கள் KN நேருவுக்கு நெருங்கிய நபர்களுடைய தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். KN நேரு, அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கியவர்கள் மற்றும் இந்த 3வது முறையாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழலில் 365 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அமலாக்கத்துறையில் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் கவி பிரசாத், ரமேஷ், KN மணிவண்ணன் ஆகியோரிடமிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தகவல் சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லஞ்சமாக வசூலிக்கப்பட்ட தொகை என்பது தனிப்பட்ட சொத்துக்களை உருவாக்குவதற்கும் அரசியல் செலவுகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் லஞ்ச பணத்தை மறைக்க சவாலா நெட்வொர்க் மூலமாக இந்தியாவுக்கு உள்ளும் வெளிநாடுகளுக்கும் அந்த பணம் கைமாறி இருப்பதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. லஞ்சமாக பெறப்பட்ட 365 கோடி ரூபாய் எந்தெந்த வழிகளில் செலவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வகைகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களையும் விளக்கமாக அமலாக்கத்துறை தான் காவல்துறைக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் விளக்கமாக கூறியிருக்கிறது. இந்த ஆதாரம் என்பது தற்போது வெளிப்படையாக வெளிவர தொடங்கி இருக்கிறது. KN நேரு மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை பாதுகாப்பதற்காகவே முதலமைச்சர் MK ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நேரு மீது வழக்கு பதிவு செய்வதற்கு காலம் தாமதம் ஏற்படுத்தி வந்ததாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றன. அதே நேரத்தில் இன்றைய தினம் அதிமுக தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவின் அடிப்படையிலும் லஞ்சமாக பெறப்படக்கூடிய பணங்களில் 10% கட்சியினுடைய வளர்ச்சி நிதிக்காக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு துறை செய்தியாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் இந்த பணி நியமனம், டெண்டர் வழங்குவதில் உள்ளிட்ட பணியிட மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் மூலமாக லஞ்சமாக பெறப்பட்டிருக்கக்கூடிய 10% பணம் திமுகவினுடைய கட்சி வளர்ச்சி நிதிக்கு வழங்கப்பட்டிருப்பதையும் அமலாக்கத்துறை தன்னுடைய ஆதாரங்கள் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. காவல்துறை 3வது முறையாக எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தினுடைய நகல் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அதனை தான் நாம் செய்தியின் வழியிலாக தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையிலும் உயர்நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவின் தொடர்ச்சியாக தற்போது அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவலும் விரிவாக வெளிவர தொடங்கி இருக்கின்றன. அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் KN நேரு துறையில் மட்டும் சுமார் 2500 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக லஞ்ச பணம், ஊழல் பணம், முறைகேடு பணம் நடந்திருப்பது அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கக்கூடிய இந்த விரிவான விளக்கமான குற்றச்சாட்டு கடிதங்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. ஒப்பந்த பணிகளை ஒதுக்குவதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பெறப்பட்ட லஞ்ச பணத்தில் திமுகவின் வளர்ச்சி நிதிக்கு 10% வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமைச்சர் KN நேருவின் நகராட்சி நிர்வாகத்துறையில் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்துள்ளதற்கான ஆதாரங்களை அடுக்கியுள்ளது அமலாக்கத்துறை. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மேலும் நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்கள் மாறுதலுக்கு 7 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பெறப்பட்ட லஞ்ச பணத்தில் திமுகவின் வளர்ச்சி நிதிக்கு 10% வழங்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சுமார் 340 அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களின் பணி நியமன விவரங்களுக்கான ஆதாரங்கள் தற்போது கண்டறியப்பட்டு உள்ளது. KN நேருவுக்கு தொடர்புடைய கவி பிரசாத், ரமேஷ், KN மணிவண்ணன் ஆகியோரிடம் இருந்து தகவல்களானது சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஹவாலா நெட்வொர்க் மூலமாக இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு பணம் கைமாறி உள்ளதாகவும் அமலாக்கத்துறை அதிர்ச்சி தகவலை தற்போது தெரிவித்துள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம்.
லஞ்ச பணம் 365 கோடி ரூபாய் எந்தெந்த வழிகளில் செலவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் ஆதாரத்துடன் விளக்கியுள்ளது அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. லஞ்ச பணத்தில் 223 கோடி ரூபாய் கட்டுமானம் மற்றும் நிலம் வாங்குவதில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தற்போது தெரிவித்துள்ளது. 3 கோடி ரூபாய்க்கு சொத்துக்களும் 2.5 கோடி ரூபாய் அளவுக்கு தங்க கட்டிகளும் வாங்கி சேர்த்திருப்பதும் தெரியவந்துள்ளதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வெளிநாடுகளில் சுமார் 44 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் தற்போது முன்வைக்கப்பட்டு உள்ளன. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பெறப்பட்ட லஞ்ச பணத்தில் திமுகவின் வளர்ச்சி நிதிக்கு 10% வழங்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. அமைச்சர் KN நேருவின் நகராட்சி நிர்வாக துறையில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. KN நேருவுக்கு நெருங்கிய தொடர்புடைய தனி நபர்களின் மூலம் லஞ்சம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IAS, IPS அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களின் பணி நியமனங்கள் மற்றும் மாறுதலுக்கு லஞ்சம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.